மார்கழி 1 அப்படின்னா நம்ம மார்கழி மாதம் முழுவதும் எப்படிலாம் வழிபாடு பண்ணணும், எப்படிலாம் பிள்ளையார் வைக்கணும், கோலம் போடணும், எல்லாமே இது பாரம்பரியத்தில் உள்ள விஷயங்கள். இதெல்லாம் ரெகுலராக எல்லாருமே பண்ணுங்கள். நிச்சயமாக இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு. அதுபோலவே உங்கள் வாசலில் ஒரு பகுதியில் கொஞ்சம் சக்கரை போடுங்க. நம்ம எறும்புகளுக்கு ஒரு உணவு அன்னதானம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடுறது சிறப்பு. அது போலவே உங்களோட ராஜநிலை தலைவாசலுக்கு 2 பக்கத்துலேயும் ஒரு விளக்கில் 2 பக்கமும் ஒவ்வொரு விளக்கு வச்சு அதில் ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றி விடுங்க. இதை ஏற்றிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வத்தை நினைத்து, உங்களோட குலதெய்வம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ இந்த வழிபாடு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த தீபம் ஏற்றிட்டு, வாசலில் தீபம் ஏற்றிட்டு இந்த மாதிரி கற்பூரத்தையும் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுக்கு உண்டான அனைத்து செல்வ நிலையும் உயர்வதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். நற்பவி. நன்றி. அதோட கூட 414142 414142 அப்படிங்கிற எண்கள் இந்த மாதத்திற்குண்டான எண்கள். இந்த எண்களை 108 முறை எழுதுங்க. டெய்லி பச்சை நிற பேனாவில் லாங் சைஸ் பிளைன் நோட் புக்கில் இது எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் மனசார இந்த பிரார்த்தனையை பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க. நிச்சயமாக இந்த 30 நாட்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். நற்பவி. நன்றி.